இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக அரசியலில் திடீர் மாற்றம். திமுக தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்குமா? தவேக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. தவேகவுக்கு இருக்கிறது மொத்தமே 107 சீட்டு. இன்னும் 11 சீட்டு வரணும். அதில் அண்ணாடிஎம்கே கூட்டணியில் இருந்து இழுக்கலாமா இல்லை திமுக கூட்டணியில் இருந்து இழுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ பிஜேபியுடைய கண்ட்ரோலில் தான் தவேக வரப்போகுது. இதை உணர்ந்து கொண்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பழனிசாமியை ஒதுக்கிவிட்டு திமுகவுடன் இணையலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு காற்று வாக்கில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அமித்ஷாவோ மோடியோ தமிழகத்தில் எடப்பாடியை கூப்பிட்டு தவேகாவுக்கு ஆதரவு கொடுங்கன்னா அவர் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் பிஜேபியின் அடிமை. அப்போ என்ன ஆகும்னா அதிமுக மொத்தமாக தமிழகத்தில் அழித்து துடை தெரியப்படும். இதை உணர்ந்து கொண்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தாய் கழகமான திமுகவுடன் இணையலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அப்படி திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் புதிய சட்டசபையை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக போய்கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ஒரே கொள்கை உடையவர்கள் தான். எடப்பாடி மட்டும்தான் வேற கொள்கையில் இருக்கிறாரு. அவரை ஒதுக்கிட்டாலே அண்ணாடிஎம்கே திமுகவாக மாறிடும். ஏன்னா தாய் கழகம் திமுக. அதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் இப்போ பன்னீர்செல்வம் இப்போ திமுகவில் ஜெயிக்கலையா, அதே மாதிரி மற்ற எம்எல்ஏக்களும் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அனைவரும் திமுகவுக்கு வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கும் இனி அடுத்து வரப்போகிற காலங்களில் நல்ல வாழ்க்கை அமையும். அதாவது இன்றைக்கி திமுக தமிழக மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கு. பெண்களுக்கும் ஆகட்டும், படிக்கும் மாணவர்களாகட்டும், குழந்தைகளுக்காகட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கு. இதையெல்லாம் மறந்துட்டு இந்த தமிழக மக்கள் தவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு நன்றி கெட்ட செயல் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. பொதுமக்கள் இன்னைக்கு பொதுமக்கள் அதாவது பொதுவாக இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயுடைய கவர்ச்சியில் இந்த ஓட்டு நடந்ததா அல்லது பிஜேபியின் ஒரு சூட்சுமத்தில்? ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையமும் மோடி அமித்ஷா எல்லாருமே இப்போ ஒரு கூட்டணியில் இருக்காங்க. தேர்தல் ஆணையமும் இப்போ மோடியோடைய கட்சி அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இந்த ஓட்டு மிஷினில் ஏதாவது கோல்மால் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் விரைவில் தமிழகத்தில் ஒரு புதிய நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது, இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாமல் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். இப்போ தான் தெரியுது இந்த எம்எல்ஏக்கள்லாம் யார், இவங்க பின்னாடி பின்புலம் என்னங்கிறது. அதிகபட்ச எம்எல்ஏக்கள் பின்புலம் சரியாக இல்லை, குற்ற பின்னணி உள்ளதாக இருக்குது. இதெல்லாம் யோசித்து தான் இப்போ இந்த முடிவுக்கு அதிமுகவும் திமுகவும் வரும் என்பது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் தேவை. நன்றி, வணக்கம்.